Skullcandy brandல இருந்து டைம் அப்படிங்கிறது TWS Earbuds தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நார்மலாக ஒரு சிம்பிளான பேக்கிங்லாம் வந்து கொடுத்துருக்கு. ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலிங்கான ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பாக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நார்மலான ஒரு பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது TWS Earbuds வந்து கொடுத்துருக்கு வித் சார்ஜிங் கேஸோட அண்ட் ஒரு QR கோட் வந்து கொடுத்துருக்கு. இந்த QR கோட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு இந்த QR கோடு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமாக ஒரு இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இது இல்லாமல் யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பார்க்கும்போது கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு காம்பேக்டான டிசைனில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும்போது சார்ஜிங் கேஸோட பின் பகுதியில் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் LED இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்பட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த Skullcandy பிராண்டிங் தெரிகிற மாதிரி 2 கட்டிங் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான டிசைன் மாதிரி இருக்குது. இப்போ இயர்பட் அப்படின்னு வரும்போது ரொம்பவே காம்பேக்டான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு இயர்பட்டாக இது வந்து இருக்குது. அண்ட் இந்த 2 இயர்பட்லுமே டச்சுக்கு பதிலாக ஃபிசிக்கல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிசிக்கல் பட்டன் யூஸ் பண்ணி நம்மளால் கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி மியூசிக்கோட ட்ராக் மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. மைக் அப்படின்னு வரும்போது 2 இயர்பட்லுமே மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 இயர்பட்லுமே மைக் கொடுக்கறனால வாய்ஸ் கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த இயர்பட்டில் கிடைக்கும். அது இல்லாமல் LED இண்டிகேஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேர் பண்ணும்போதும் சார்ஜிங் பண்ணும்போதும் இந்த LED இண்டிகேஷன் இண்டிகேட் பண்ணும். இந்த இயர்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோனோ மோட். இந்த மோனோ மோட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாட்டு கேட்கும்போதோ இல்லை அப்படின்னா வீடியோ பார்க்கும்போதோ ஒரே ஒரு இயர்பட் மட்டும் தேவை அப்படின்னா அந்த ஒரு இயர்பட்டை மட்டும் சார்ஜிங் கேஸ்லேருந்து எடுத்து நம்மளால் வந்து மோனோ மோடாக யூஸ் பண்ண முடியும். இந்த இயர்பட்டை நான் டோட்டலாக 2 நாள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 நாளில் எனக்கு யூஸ் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்கள் வந்து நல்லா பிடிச்சிருக்கு, எந்தெந்த விஷயங்கள் வந்து ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ப்ரோஸ் அப்படின்னு வரும்போது சவுண்ட் குவாலிட்டி எக்ஸலண்ட்டான ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இன்னொரு இயர்பட்டை எடுத்து கம்பேர் பண்ணும்போது சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த இயர்பட் யூஸ் பண்ணும்போது அந்த சவுண்டோட குவாலிட்டி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சூப்பராக சவுண்ட் குவாலிட்டி இதில் கொடுத்துருக்கு. பேஸ், ட்ரெபிள், வாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட் ரொம்பவே காம்பேக்டான சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. லைட் வெயிட்டான ஒரு இயர்பட்டாக இதை வந்து கொடுத்துருக்கு. மூணாவதாக லேட்டன்சி இஷ்யூ இதில் கிடையவே கிடையாது. ஸோ வீடியோ அண்ட் ஆடியோ சிங்கிங் ரொம்பவே பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. எந்த விதமான லேட்டன்சி இஷ்யூவும் கிடையாது. ஸோ நீங்கள் கேம் விளையாடும் போதும் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய நெகட்டிவ் சைடு அப்படின்னு வரும்போது பேட்டரி பேக்கப் கம்பெனி சைட்லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னோட யூசேஜில் கிட்டத்தட்ட 8 to 10 மணி நேரம் வரைக்கும் தான் கிடச்சிருக்கு. ஸோ பேட்டரி பேக்கப் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய ஃபிசிக்கல் பட்டன். இதில் டச்சுக்கு பதிலாக அவங்க ஃபிசிக்கல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிசிக்கல் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹார்டான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ரொம்பவே ஹார்டு பட்டனாக கொடுத்துருக்கு. நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஸோ ஓவராலாக யாரெல்லாம் இதை வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2500 ரூபாய்க்குள்ளாடி ஒரு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி கொண்ட இயர்பட் தேவை அப்படின்னா கண்டிப்பாக இதை கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி பேக்கப் நீங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 8 to 10 hours தான் பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. அது இல்லாமல் சவுண்ட் குவாலிட்டி முக்கியம் அப்படின்னு எடுத்திங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த இயர்பட் பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த இயர்பட் நீங்கள் வாங்க நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொரு அருமையான அன்பாக்சிங் வீடியோ சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிஜித்.